ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மை விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். என்ன சைட் டிஷ்? பன்னீர் புர்ஜி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புர்ஜினா என்னென்னு யோசிக்கிறீங்களாங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம். அதுதான் ஹிந்தியில் புர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெயில் இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்தது ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக ஆப்டாக ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் முட்டை பொடி மாஸ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இதை செஞ்சு ட்ரை பண்ணலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த புர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இது கரெக்டாக இருக்கும் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ இது நல்லா வெந்து வந்ததும் குடமிளகா சாப் பண்ணி நான் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இது ஒரு 1/2 குடமிளகா அளவுக்கு இருக்கும். அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்ன மசாலானா எல்லாம் வீட்டில் இருக்க மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போடலை. இப்போது தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா. இது ஈஸியாக கடையிலே இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. அது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வர அளவுக்கு போட்டுக்கலாம். இது காரம் தராது. பட் இதோட மசாலா மிக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கிறதுனால நமக்கு ஒன்லி சிங்கிள் மசாலா யூஸ் பண்ணாவே போதும். இப்போது காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா காரம் ஆகிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லை, கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமலே பன்னீர் சேர்த்து வேக விடலாம். நான் இங்கே கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்க போகிறேன். பட்டர் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் பட்டர் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வெந்து வந்ததும் நான் 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே ஸ்மாஷ் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் கையிலே ஸ்மாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது கையில் ஸ்மாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேர்த்துட்டு இது கையிலேயே இப்படி உடச்சி விட்டாவே போதுங்க. இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ணி சேர்ப்பீங்கன்னா கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவி கன்சிஸ்டன்சியாக இதை செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கிரேவியாக இந்த மாதிரி நமக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு எங்கெல்லாம் உங்களுக்கு பீசஸ் நல்லா லார்ஜாக இருக்கோ அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணான்னா நீங்கள் திக்காக பொடி மாஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு சீஸ் பிளாக்ஸ் நான் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் எடுத்துருக்கேன். அதையும் அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். சூப்பர் அண்ட் ரிச் க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டு எடுத்தோம்னா போதும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக கடைசி எண்ணில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சூப்பரான சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி கூடலாம் நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ண ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி பல புது வீடியோகளுக்கு, பல புது ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.